ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன விளாக்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி தான் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போனோம். நாங்கள் எங்கே போனோன்னு தெரியுமா உங்களுக்கு? யாரெல்லாம் போனோன்னு காணிக்கிறேன். அக்கா, அண்ணன், அக்கா பையன், அதுக்கப்புறம் நான் இவ்வளோ பேரும் தான் சேர்ந்து போனோம். அசோகாவுக்கு தான் போனோம், வேறு எங்கேயும் இல்லை. வள்ளியூரில் இருக்க அசோகாவுக்கு தான் போனோம். எங்கள் அண்ணியும் இடையில வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க, அதனால் ஃபஸ்ட்டே காரில் காணிக்க முடியலை. மிதுனியாக்கு குறும்பு தான் அன்றைக்கி ஃபுல்லாக குறும்பு தான். செருப்பு கூட போட விடலை. எதுனாலன்னா அவளுக்கு செருப்பு போட்டிருந்தா அந்த டைல்ஸில் வழுவிட்டே இருந்துச்சு, ஓட முடியலை சரியா. அதனால அவள் செருப்பே போடலை அன்றைக்கி ஃபுல்லாக. ஒரே ஓட்டம்தான். எங்கள் அக்கா பையன் வந்திருந்ததுனால ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல. கார் விட்ட இடத்துலேருந்து நடந்து வர முடியலைன்னு நாங்கள் அங்கே உள்ள அசோகாவில் உள்ள வண்டியிலே நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்து மிதுனியா கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டோம். அவள் ட்ரெஸ்ஸில் ஐயமாக்கிட்டா. இந்த பொம்மை கிட்ட போய் நின்றுக்கிட்டு வரவே இல்லை. எவ்வளோ நேரமாக இந்த பொம்மை கிட்ட கதை விட்ருக்கான்னா, அந்த பொம்மைனே அவளுக்கு தெரியாத அளவுக்கு இன்னும் ஒரே கதை. அவளுக்கு இந்த பொம்மை மேலே என்னன்னு தெரியலை. சின்ன பசங்கனாலே அவளுக்கு நல்லா பிடிக்கும். ஆனால் இந்த பொம்மையை பார்த்த நேரத்தில் அந்த வரவே இல்லை. எங்கள் அக்காவும் இவளும் ஃபோனை எடுத்துகிட்டு போகாமல் அசோகாக்குள்ளே தொலைஞ்சே போயிட்டவ. அந்த கதையை தான் இருந்து மணிக்கு ஒரு கணக்காக இருந்து சொல்லிகிட்டு இருந்தா. பெரியம்மா அங்கே கூட்டிகிட்டு போனாங்க, பெரியம்மா அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க ஒரு கரையில் எங்களை தேட, நாங்கள் ஒரு கரையில் அவங்கள தேட, சுற்றி சுற்றி ஒரே 2 பேரும் தேடி இருக்கோம். எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்த பிறகு நாங்கள் ரெஸ்ட் எடுத்தோம். அவங்க போய் ட்ரெஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண போயிட்டாங்க, எங்கள் அண்ணனும் அண்ணியும். வீட்டுக்கு கிளம்புறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிட்டு. நாங்கள் மதியம் போயிருந்தோம், கொஞ்சம் லைட்டாக தான் போயிருந்தோம். நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு. இதுக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான். என்னென்னா அந்த ஸ்க்ரீனில் ஓடின அனிமல்ஸோட வீடியோ தான். அது ரொம்ப நேரமாக இருந்து வீட்டுக்கு கிளம்ப போச்சுல. நாங்கள் அதில் தான் இருந்தோம், என்ட்ரன்ஸில் இருந்து பார்த்துட்டே இருந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணினாங்க. என்ஜாயெல்லாம் முடிஞ்சு ஷாப்பிங் முடிஞ்சு வெளியே வந்தால் கார் எடுக்கிறதுக்காண்டி வெயிட்டிங் பண்ண நேரத்தில் பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன பையன்கிட்ட இருந்து அவள் மட்டும் காலிஃப்ளவர் தனியாக வாங்கிக்கிட்டு ஒரே வெக்கம். அது ஒரு பையன், கொஞ்சம் பெரிய பையன், மிதுன்யாவோட பெரிய பையன், தான் உடனே கொடுத்துட்டான். மிதுன்யா அதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் அதுக்கு பிறகு தான் வெளியே போய் சாப்பிட்றதுக்கு போனோம். பாய் பாய் அசோகா, பாய் பாய். நாங்கள் கிளம்பிட்டோம். எப்போன்னா நைட்டு தான் நாங்கள் கிளம்ப முடிஞ்சிச்சு. நாங்கள் ஆஃப்டர்நூனுக்கு மேலே வீட்டிலேருந்து கிளம்புனதுனால இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. இல்லைன்னா எப்போவுமே இதோட கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிடுவோம். அப்புறமா காரில் வந்துட்டோம். காரில் வந்து நாங்கள் 3 பேரும் தான் பேக்கில் இருந்தோம். ஃப்ரெண்டில் எங்கள் அண்ணியும் எங்கள் அண்ணனும் இருந்தாங்க. அவங்கள எடுக்க முடியல. வெளியூரில் ஃபேமஸ் வடைப்பாவு சாப்பிட போயிருந்தோம். வீட்டுக்கும் வந்து சேர்ந்தாச்சு. மிதுனியா ரொம்ப ஆர்வமாக வீட்டுக்கு வந்தாங்க. ஏன்னா அவ்வளோ டயர்டு எங்களுக்கு. நானே தான் வீடியோ எடுப்பேன், நானே தான் எடிட் பண்ணுவேன். அதனால தான் எனக்கு இது நேற்று நடந்த எபிசோடை நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. மிதுனியாவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.